இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த எலக்ட்ரிக் மிக்சர் எடுத்தனால ஒரு பக்கம் பாயிண்ட் பிளஸ் 5 வந்து ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா, 2 பாயிண்ட் எனக்கு குறைஞ்சிருச்சு. ஜான் சார். சின்ன வயசுல எனக்கு சிக்கன் குனியா வந்துச்சு. அந்த சிக்கன் குனியா வந்ததுனால நான் ஒரு மாரத்தான் ரன்னர். 30 கிலோமீட்டர் வந்து சாதாரணமா அசால்ட்டா ஓடுவேங்க. அதே மாரி டிஸ்ட்ரிக்ட் வாலிபால், பேட்மிண்டன் எல்லாமே அத்லெட்டிக்ஸு. பட் எனக்கு என்னன்னா, அந்த சிக்கன் குனியா வந்ததுனால நான் 1 கிலோமீட்டர் கூட என்னால நடக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. நான் பைக்ல போவேன், கார் ஏறுவேன், இல்லன்னா அப்படி போவேன். அந்த மாரி தான் சூழ்நிலை இருந்துச்சு. இது சாப்பிட்ட பிறகு இந்த ஒரு நரம்பெல்லாம் புடிச்ச மாரி இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு சரியாயிடுச்சுங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சு. அதெல்லாம் சரியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அக்கேஷனலா என்னோட பிரேம் இன்னைக்கு வந்து நான் படுத்துட்டு இருக்கும்போது பெட்ல அப்படி இந்த பக்கம் சாஞ்சா ஒரு பக்கம் கண்ணாடி பிரேம் கட் ஆயிடுச்சு. உடனே என்ன பண்ணேன், எனக்கு பைக் ரைட் பண்ணும்போது எனக்கு கண்ணாடி இல்லனா முடியாது. சிஸ்டம் எல்லாம் ஒர்க் பண்ணணும். ஆபீஸ் போனா இந்த மாரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, நான் இன்னைக்கு போய் செக் பண்ணேன். இப்ப ரவி சார் பேசும்போது நான் செக் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் எனக்கு வந்து 2.5 பிளஸ் ஒரு பக்கம் 2.75. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த எலக்ட்ரிக் மிக்சர் எடுத்தனால ஒரு பக்கம் பாயிண்ட் பிளஸ் 5 வந்து ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா, 2 பாயிண்ட் எனக்கு குறைஞ்சிருச்சு. கண்ணுல எனக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு இது இருந்துச்சு. உடனே நீங்க இந்த மாரி இப்ப பழைய கண்ணாடி வேணாம் சார். மறுபடியும் நீங்க வந்து உங்களுக்கு குறைஞ்சிருச்சு. நீங்க என்னன்னு தெரியல அப்படி அவரு சொன்னேன். நான் எலக்ட்ரிக் மிஷின் ஒண்ணு சாப்பிட்டேன். அதனால எனக்கு பவர் வந்து குறைஞ்சிருக்கு. நல்லா இருக்கு அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னேன்.